24 மணி நேரத்தில் 11 பாலியல் குற்ற வழக்குகள். அதிர்ச்சியில் சென்னை. பாதுகாப்பு எங்கே? கண்டனம் எழுப்பும் எதிர்க்கட்சிகள். கும்மிடிப்பூண்டி அருகே பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவத்தில் அதே மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 வயது பிஞ்சு குழந்தைக்கு நடந்த அநீதி குறித்து எதிர்க்கட்சிகள் சரமாரியான கேள்விகளை தாவேக அரசை நோக்கி எழுப்பி வருகின்றனர். தாவேக இதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாகவே இந்த 3 வயது பிஞ்சு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து தமிழகம் மீள்வதற்குள்ளாகவே அடுத்தடுத்து பல இடங்களில் பாலியல் வன்கொடுமை வழக்குகள், குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 11 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பீகாரை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இவரும் இவருடைய மனைவியும் கடந்த 14ஆம் தேதி தங்களுடைய 3 வயது பெண் குழந்தையை காணவில்லை என தேடிய போது அவர்கள் தங்கியிருக்கும் பகுதியை சேர்ந்த பெண்களில் சிலர் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக செல்கின்றனர். அப்போது புதர் ஒன்றில் இரத்த காயங்களுடன் குழந்தை கிடந்துள்ளதை பார்த்ததும் அதிர்ச்சியான பெண்கள் குழந்தையை தூக்கி கொண்டு வந்துள்ளனர். உடனே காவல்துறைக்கு தகவல் தரப்பட்டு வரவழைக்கப்பட்ட நிலையில் குழந்தை சிகிச்சைக்காக அருகே உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பிறகு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. குழந்தைக்கு செயற்கை சுவாசம் உள்பட பல்வேறு சிகிச்சைகள் வழங்கப்பட்ட நிலையில் குழந்தை அதிக இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து அரசியல் கட்சிகள் கடும் கண்டனங்களை எழுப்பினர். தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்து கொண்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக வாக்கு கேட்பதற்கான டூலாக குழந்தைகளை பயன்படுத்திய முதலமைச்சர் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் தொடர்ந்து கோட்டை விடுகிறார் என சரமாரியாக விமர்சனம் செய்திருந்தார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இதுகுறித்து பதிவிட்ட திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பெண்கள் தங்களையும் தங்களுடைய குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த மாநிலத்தில் அரசு என எதுவும் உள்ளதா என சந்தேகிக்கும் அளவிற்கு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று கண்டனம் தெரிவித்தார். இனியாவது ஷோ காட்டும் அரசியலை நிறுத்திவிட்டு சீரியஸ்னஸ் புரிந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் செயல்களில் ஈடுபடுமாறு இந்த பொய்க்கால் குதிரை அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மேலும் 11 பாலியல் தொந்தரவு மற்றும் பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. பதிவான 11 வழக்குகளில் 7 வழக்குகள் சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்கள். மணிமங்கலத்தில் 10 வயது சிறுமி, காட்டுப்பாக்கத்தில் 6 வயது சிறுமி, திருவள்ளூரில் பள்ளி மாணவி உள்ளிட்ட 11 வழக்குகள் பதிவாகியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. 24 மணி நேரத்தில் 11 பாலியல் குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த குழந்தைகளை பெற்றவர்களுக்கு தெரியாமலேயே வேறு இடத்தில் அடக்கம் செய்யும் அளவுக்கு நீங்கள் நடத்தும் ஈவு இரக்கமற்ற காட்டாட்சி வீழ்வது உறுதி என்று கண்டனம் தெரிவித்துள்ள உதயநிதி, நீங்க அப்பாயிண்ட் செய்ததாக சொன்ன எஃபிஷியன்ட் ஆபீசர்ஸ் என்ன செய்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது போன்ற தொடர் பாலியல் குற்ற சம்பவங்களுக்கு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், எஃபிஷியன்டான அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பெண் படையை அமைத்து விட்டேன் என்று சீரிய முதலமைச்சரின் காதுகளுக்கு இந்த செய்திகளை பார்த்த பிறகாவது பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா? மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால்ஷீட் எப்போது? கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் என்ன? சவாலும் சவடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே வருவார்? மக்களின் உயிரும் குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ள நிலையிலும் நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்களா? ஒய் சைலண்ட் சிஎம் என்ற ஹேஷ்டாக் போட்டு பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட 3 வயது குழந்தையை இழந்த குடும்பத்தினரிடம் இழப்பீடு தொகையை வழங்க வந்த அமைச்சருடன் தாவேகாவினர் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டதும் விமர்சனங்களை பெற்று வருகிறது.